ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே ஆண்டோடைய கிருபையினால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆண்டோடத்தில் வேண்டிக்கிறோம். நீங்களும் வேண்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு சேனலை ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பால் உருண்டை தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் 1 கப்பு அரிசி எடுத்து அதை நைட்டே ஊற போட்டுட்டேன். இப்போ அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அப்புறமா ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன். சின்ன சைஸு தேங்காய் தான். அந்த தேங்காயில் பாதி தேங்காய் மாவில் போட்டுறதுக்காக வச்சுருக்கேன். பாதி தேங்காய் தேங்காய் பால் எடுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக எடுத்துட்டேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு கறக்கிட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்தோன்னா நிறைய பால் வரும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி தான் நான் பண்ணினேன் பாருங்கள். நான் இப்போ தேங்காய் பால் எடுத்து அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிறேன். 2 தடவை ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம். ஆனால் ரெண்டையுமே நம்ம ஒரே பாத்திரத்திலே கலந்து வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. தனித்தனியாக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாருங்க, இந்த மாவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாவில் இன்னும் ஒரு 4-5 ஸ்பூன் போல் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இதை பார்த்துடுங்க, தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மாவை கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம விரசிக்கலாம். மாவுல தேங்காயும் போட்டுட்டேன். கொஞ்சமாக உப்பு போடுங்க, நிறைய உப்பு போடாதீங்க. நிறைய உப்பு போட்டால் நம்மளால சாப்பிடவே முடியாது. அதனால கொஞ்சமாக உப்பு போடுங்க. அதே போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. பச்சை மாவு பார்த்தீங்களா, நிறைய தண்ணி ஊற்றினா நமக்கு உருண்டை வரவே செய்யாது. அதனால அளவு பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கையாலே நல்லா பிசைஞ்சு விரசிட்டு இது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுங்க. பெரிய உருண்டையாக உருட்டாதுங்க, மாவு வேகாது பச்சை மாவில் செய்கிறதுனால. இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினோன்னா இந்த உருண்டையெல்லாம் சூப்பராக அழகாக வெந்து கிடைக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு இது மாதிரி ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். அதே போல் உருண்டை செய்கிறதுக்கு சின்ன பாத்திரம் எடுக்காதீங்க. இதே மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். செகண்ட் டைம் போடுறது மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தனியாக, அந்த மாவு தான் போட்டேன். அது பார்க்கறதுக்கு உங்களுக்கு உப்பு மாதிரி இருக்கும், ஆனால் செகண்ட் டைம் போட்டது உப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு போட்டது தான் உப்பு. கொஞ்சமாக உப்பு போடுங்க, நிறைய உப்பு போடாதீங்க. அதுக்கப்புறமா அந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகுதான் நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டையெல்லாம் போடணும். அதுக்கு முன்ன உருண்டை போடாதீங்க. போட்டாச்சுன்னா மாவெல்லாம் கரைஞ்சு போயிடும், நமக்கு உருண்டை கிடைக்கவே செய்யாது. இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்ச பிறகுதான் போடணும். அதே போல் தேங்காய் பால் நம்ம ஊற்றிட்டு பாத்திரத்தை மூடி போட்டு மூடவே கூடாது. தேங்காய் பால் எல்லாமே கொதிச்சு வெளியில் வந்துடும். அதனால முதல்ல மூடி வைக்கக்கூடாது. தேங்காய் பால் கொதிச்ச பிறகு உருண்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, தேங்காய் பால் போட்டு நம்ம உருண்டையெல்லாம் போட்டோம். சூப்பராக அழகாக வெந்துட்டு உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாவு சேர்க்காதீங்க, தேங்காய் பால்லே செய்யுங்க. கொஞ்சம் கட்டியாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட நம்ம மாவு சேர்க்கலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு தேங்காய் பால் உருண்டை எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு தான் கொடுத்துட்ருக்குறேன். அப்புறமா நானும் மாமி எல்லாருமே நாங்கள் இன்னைக்கு மார்னிங் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நமக்கு மார்னிங் தான் செய்து சாப்பிடணும் இல்லை, நைட்டும் நமக்கு செய்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்காய் பால் வயிற்று புண்ணுக்கு, வயிற்றுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. தேங்காய் பாலை நம்ம செய்கிறதுனால ரொம்ப நல்லது. இதில் சர்க்கரை போட்டும் செய்வாங்க சிலவங்க. ஆனால் நம்ம சர்க்கரை போட்டால் நிறைய பேர் சாப்பிட முடியாது, திகட்டி நிறைய சாப்பிடவும் முடியாது. இது மாதிரி செய்துட்டு சர்க்கரை வேணும்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு இதுக்கு மேலே போட்டு நம்ம வேணும் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்கிட்ட எல்லாம் என் சேனலை பற்றி சொல்லுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய், டாட்டா.